கேட்டுங்கம்மா. அதாவது நான் வந்து ஒரு பத்திரிகையாளர். என் பத்திரிகை வேலையை விட்டுட்டு நான் இந்த பாஜகல வந்து இன்னைக்கு பாமக ஓட்டு கேட்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா நாங்க பல துறையில பார்த்திருக்கோம். இன்னைக்கு குடியாலையும் போதை பழக்கத்தினாலையும் மக்கள் வந்து இளைஞர்கள் சென்னையில பாத்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ். முந்தா நாள் கூட ஒரு கேஸ், ஒரு 10 பசங்க எல்லாம் காலேஜ் படிக்கிற பசங்க போதை அடிச்சதா சொல்லி புழல்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷன், புழல் ஸ்டேஷன்ல எடுத்துட்டு போய் ரிமாண்ட் பண்ணி எடுத்துட்டு போய் வச்சுட்டாங்க. எதுக்காக சொல்றேன்னா போதை பொருட்கள் அவ்வளவு மங்கி போயிருக்கு. உங்களோட குழந்தைங்களை, வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை வந்து பெண்களா இருந்துட்டோம் ஆண்களா இருக்கட்டும் தனியார் ரூம் கொடுக்காதீங்க. பசங்களோட நடவடிக்கையில் ஏதாச்சும் மாற்றம் இருந்தா உடனே கண்காணிங்க. யாராச்சும் உங்களுக்கு முடியலன்னா இதுக்கு நிறைய ஹெல்ப் சென்டர்லாம் இருக்கு. நம்ம பாஜக அலுவலகத்திலேயே வந்து நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம். என்னன்னா இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து இழிவா பேசுறதும் தரக்குறைவா பேசுறதும் இந்த திமுக கட்சியோட வேலையா இருக்கு. இவங்க பேசுற இன்னைக்கு ராஜா சொல்றான், என்ன சொல்றான், அவன் வந்து ஒரு கிறிஸ்துவ, அதாவது ஒரு மந்திரி ஒரு கிறிஸ்துவ பெண், கிறிஸ்துவர் வேஷம் போட்டு கிறிஸ்தவர்களோட வாக்குக்காக நம்மளோட சொன்னா ரொம்ப அசிங்கம். நம்மளோட பெண்கள், இந்து பெண்கள் அத்தனையும் விபச்சாரின்னு வந்து பகிரங்கமா சொல்றான். ஏன் சொல்றானா, அந்த வார்த்தையை ஒரு வார்த்தை இஸ்லாமியர் பக்கமோ கிறிஸ்துவர்கள் பக்கமோ சொன்னா அவனுக்கு வந்து ஓட்டு விழாது. இந்த பிச்சை எடுக்கிறதுக்காக, இந்த ஓட்டுக்காக என்ன சொல்றான்னா ஒட்டுமொத்த இந்து மக்களையும் விபச்சாரின்னு சொல்றான். ஒரு பெண்கள், இதுல இன்னொரு விஷயம் தப்பா நினைச்சுக்காதீங்க. தயவு செய்து எவன் காசு கொடுத்தாலும் வாங்காதீங்க. உங்க மனசாட்சிக்கு தயவு செய்து டிவி பார்த்து ஓட்டு போடாதீங்க. எல்லா சேனலும் பொய்யான பிரச்சாரத்தை காட்டி எல்லாம் திமுகவோட கட்டுப்பாட்டில் இருக்கு சேனல். உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வந்து தேர்தல பத்திரிகையாளரா நான் சொல்றேன், வெளிநாட்டு நியூஸ் பாருங்க, கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க, விக்கிபீடியா. பாப்பா நீ படிக்கிறல்லடா கண்ணா, விக்கிபீடியா கூகுள்ல போய் அந்த குழந்தைக்கு தெரிஞ்ச விஷயம் இன்னைக்கு நமக்கு தெரியாது. இதெல்லாம் நான் இந்த மாதிரி குழந்தைங்கள கத்துக்கிறேன். நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் பார்த்தா இந்தியா வந்து உலக அளவுல வந்து பெரிய வந்து வல்லரசு நாடா வந்து மோடி கொண்டு போயிட்டு இருக்காரு. நம்ம நிலாக்கு ஒரு ராக்கெட் அமிச்சோம், என்ன பேரு, அது பேரு வெரி குட். அந்த பொண்ணு கிளாப் பண்ணுமா, கை தட்டுங்க. உங்க வீட்டுல ஒரு போத்தி சொல்றா நிலாவுக்கு சந்திராயன் அனுப்பணும், சேட்டலைட் இது வரைக்கும் அனுப்பியிருக்குமா? கிடையாது. அது உலகத்திலே யாரும் பண்ணாத சாதனை. தென் திசையில அந்த ராக்கெட் இறங்குச்சு. கரெக்டா? சவுத் போல்ல. எந்த ஸ்கூல்ல படிக்கிறா? SSK. வெரி குட் வெரி குட். என் பசங்களை அங்கே தான் படிக்கிறா, 5th ஸ்டாண்டர்ட்ல பூஷிதான் படிக்கிறா. அதாவது சந்திராயன் வந்து அந்த இடத்துல வந்து லான்ச் பண்ணாங்க. நீங்க டெய்லி வந்து அந்த ஸ்பேஸ் இதெல்லாம் அப்டேட் பண்ணுங்க. வருங்காலத்துல விண்வெளி துறையில தான் உலக நாடுகளில் இருக்கிற எலான் மஸ்க்ல இருந்து மைக்ரோசாஃப்ட், பில்கேட்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்து இது பண்றாங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க. வருங்காலத்துல அது சம்பந்தப்பட்ட படிப்பு படிச்சாதான் நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல வேல்யூ இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நரேந்திர மோடி நம்ம இந்தியா முழுக்க பண்றாரு. இதெல்லாம் வந்து எந்த மீடியாக்களும் காட்டுறது இல்லை. சாதாரண நம்ம தயவு செய்து அவங்ககிட்டயும் காசு வாங்கி ஓட்டு போடாதீங்க. காசு வாங்கி நம்ம ஓட்டு போட்டா என்ன ஆயிடுது, அவன் தப்பான ஒரு பெண் மாதிரி நம்மள வந்து சித்தரிக்கிறான். நீங்க ஓட்டு போட போறீங்களா அவனுக்கு? அதனால பாஜக கூட்டணியில் நிற்கக்கூடிய மாம்பழ சின்னத்துக்கு அனைவரும் ஓட்டு போடுங்க. சரிங்களாம்மா? சிந்திச்சு பாருங்க. நான் சொல்றது தப்பா இருந்தா கூகுள்ல போய் பாருங்க, விக்கிபீடியால பாருங்க, நீங்க நிறைய யூடியூப் சேனல்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. இன்னைக்கு என்ன நல்லது நடக்கும், புரியுதுங்களாம்மா? அம்மா படிச்சம்மா நீங்களாம் இருக்க, 4 பேருக்கு சொல்லி சொந்தம் பந்தம் நண்பர்கள் குழுலாம் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் மோடி அங்க கால் பதிக்கணும். அதுக்கான வேலையில ஓட்டு போடுற மாதிரி பண்ணுங்க. நல்லதாம்மா? நன்றிம்மா, வரேன்.